நம் தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் அக்கு மாஸ்டர் போஸ் முகமது மீரா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். கொரோனாக்கு அப்புறம் ரொம்ப ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் நம்ம சந்திக்கிறோம். நம் தமிழ் மீடியா நேயர்கள் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த வணக்கம். வணக்கம். நீங்கள் கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாழ்க்கை முறையில் நிறைய மாற்றம் பண்ணியிருக்கிறத நிஜமாக பார்க்க முடியுது. ஏன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தான் முக்கியம், அது மாதிரி நைட்டில் சீக்கிரம் தூங்கணும், நம்ம நல்ல உணவுகள்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறதா ஓவராலாக பார்க்க முடியுது. நீங்கள் இந்த கொரோனாக்கு அப்புறம் நிறைய மக்களை சந்திக்கிறீங்க, நிறைய மக்களுக்கு நீங்கள் சிகிச்சை கொடுத்துட்ருக்கீங்க. கொரோனாக்கு அப்புறம் மக்களுடைய வாழ்க்கை முறையில் மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. அதாவது அந்த தருணத்தில் அந்த லாக்டவுன் பீரியடில் இயற்கையாகவே இரவில் வெளியே அதாவது அதிக நேரம் இரவு நேரத்தில் வெளியே இருக்கிறாம அது மக்களுக்கு அப்படி ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுச்சு. அப்படியே சீக்கிரம் படுக்கணும் அப்படிங்கிற நிலை. இப்போ முந்தையெல்லாம் இப்போ நாங்கள் இருக்கிற மதுரை ஏரியாவிலலாம் தூங்கா நகர்னு பேர். அது பார்த்திங்கன்னா 9 மணிக்கெல்லாம் இப்போல்லாம் கடை அடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பெரும்பாலும். அங்கெல்லாம் மதுரையில் எப்படின்னா ஹோட்டல்ஸ் 12 மணி 1 மணி வரைக்குமே ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிட்டுலாம் நடத்திக்கிட்டு இருந்த ஊர் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா 9 மணிக்கு மேலே போனால் ஹோட்டலில் காஃபி கூட கிடைக்காத அளவுக்கு மாறிக்கிட்டு இருக்கு. மக்கள்கிட்ட அந்தளவுக்கான விழிப்பு, அதாவது மக்களே 9 மணிக்கு வீடை நோக்கி போய் செட்டில் ஆகிறதுக்கான தயாரிப்பு நிலைக்கு ஆளாயிட்டாங்க. அப்படிங்கிறது கொரோனாவை நம்ம ஒரு அட்வான்டேஜாக கூட நிச்சயமாக பார்க்கலாம். அந்த நேரத்தில் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பீதியையும் பெரிய பயத்தையும் உண்டாக்கி இருந்தாலும் கூட மக்களை ஒரு நல்ல ஒரு வாழ்வியலுக்கு அது திருப்பியிருக்கு. ரெண்டாவது, எல்லாத்துக்கும் மேலே இந்த ரசாயன மருந்துகளை நம்பி மோசம் போயிட்டோம். இனி இந்த ரசாயன மருந்துகளை நம்ம தவிர்த்துட்டு இயற்கை உணவுக்கு திரும்பணும், இயற்கை வாழ்வியலை திரும்பணும், ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற அடிப்படையில் மக்கள் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது நீண்ட நெடிய காலத்துக்கு இந்த பழக்கம் இருக்கணும், மாறாமல் இருக்கணும். இடையில ஏதாவது ஒரு நாகரிகங்கிற பேரில் ஏதாவது ஒரு இந்த மக்களுடைய இந்த பழக்கத்தை மாற்றி விடாத ஒரு நிலை இருக்குனுங்கிறது தான் என்னுடைய விருப்பமாக இருக்குது. ஏன்னா அக்கு ஹீலராக இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழணுங்கிற எண்ணம் இந்த கொரோனாவுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கிறத பார்க்கையில் கொஞ்சம் மகிழ்ச்சியான விஷயமாக இருக்குது. இது அப்படியே தலைமுறைக்கு இது நடக்கணும் அப்படின்னு தான் நாங்களும் எதிர்பார்க்குறோம். கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிருந்தாங்க, நிறைய பேர் மருத்துவமனைக்கு போயிருந்தாங்க, நிறைய பேர் சொந்தக்காரங்கெல்லாம் இறந்ததெல்லாம் கேள்விப்பட்டாங்க. பட் அக்குபஞ்சரில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேர் 20,000 பேர் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கவங்கெல்லாம் பெரிய அளவில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டதாக தெரியலை. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? முதல்ல ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். கொரோனா வந்த பீரியடில் மருத்துவ உலகமே என்ன மருந்து கொடுக்கறதுன்னு தெரியாத திகச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் குவாரண்டைன் தான் வழி அப்படின்னு அந்த காய்ச்சல் வந்த நேரத்தில் எல்லாத்தையும் 15 நாள் தனிமைப்படுத்தி இருக்க சொன்னாங்க. தனிமைப்படுத்தினாங்க. தனிமையாக இருந்துட்டு 15 நாள் பிறகு ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடுச்சு. இதுதான் நம்ம எல்லாருமே அதுக்கு அடுத்து மறந்து போயிட்டோம். அதாவது ஒரு விஷயம் அக்குபஞ்சர் மருத்துவம் சொல்லுது, உடல் இருக்கு இல்லையா, இந்த உடலை விட சிறந்த படைப்பு இந்த உலகத்தில் நிச்சயமாக எதுவுமே இல்லை. ஆனால் மனிதர்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த சிறந்த மேன்மையான இந்த படைப்பை நம்ம நம்புறதுக்கு தான் பயங்கரமாக யோசிக்கிறோம், மறுக்கிறோம். அதுக்கு ஆதாரம் வேணும்னு கேட்குறோம். இந்த உடலை விட ஆதாரம் வேறு என்ன வேணும் இந்த உலகத்தில்? இந்த உடல் என்பது தானாக தன்னை உருவாக்கி கொண்டதா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம், ஆதாரபூர்வமாக பார்ப்போம். எது ஆதாரம்? லேபில் பார்க்குறது இல்லை ஆதாரம். நம்ம வாழ்க்கையில் கருவறைக்கு வாங்கலேன். கருவறைங்கிறது ஒரு சூரிய ஒளிப்படாத தண்ணியால் நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய நச்சுப்பைன்னு சொல்லக்கூடிய அந்த பையுக்குள்ளே உயிர் என்ற ஒன்று வந்த உடனே ஒவ்வொரு உருவமாக எடுத்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட ஒரு கரெக்டான ஒரு சரியான புதிய அமைப்பாக, இதுவரைக்கும் எந்த உடல் எந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தாலும் அதுவும் தாண்டி புதிய அமைப்பாக உண்டாக்கி கொள்ளுது. பார்த்திங்களா அந்த உயிர்? அந்த உயிரை நம்ம நம்பவே மாட்டேங்கிறோம். அந்த உயிரோடைய தன்மை என்னென்னா, மனிதர்கள் வாழ்வியலில் தவறு செய்கிறான். நிச்சயமாக தவறுகள் இல்லாத மனிதன் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் தவறுகள் செய்யும்போது ஆமாம் நான் அந்த உடலுக்கு இந்த உயிருக்கு நான் தவறு செஞ்சுட்டேன் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடை மனதில் கொண்டு அதை சரி பண்ணுவதற்கு அந்த உயிருக்கே வாய்ப்பு கொடுக்குற அந்த நிலைக்கு பேர் தான் குவாரண்டைன். அப்போ
அந்த கொரோனா காலத்துலேயுமே குவாரண்டைனில் இருந்தாங்க. 15 நாள் நோய் சௌகரியமாச்சு. அப்போ இதை மக்கள் வந்து பார்க்காம பழகாமல் பயந்து போய் திரும்ப திரும்ப ரசாயன மருந்துகள், தடுப்பு மருந்துகள், அதுவும் வெறும் குறுகிய காலத்துக்குள்ளே 6 மாதத்துக்குள்ளேயே ஒரு மருந்து கண்டுபிடிச்சாச்சு, இதுதான் இதுக்கு மருந்துன்னு சொல்லப்பட்டதில் அதுக்கு எந்த விதமான கேரண்டியும் இல்லாமல் எந்த உத்தரவும் இல்லாத மருந்துகளை நாம் போட்டு அதனால பல விளைவுகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். வெளியே பேசாட்டியும் மக்கள் நிச்சயமாக அதை உணர்ந்துருக்குறாங்க. அப்போ நம்ம இங்கே இந்த இடத்துல பாடமாக படிப்பனையாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த உயிர், இதை நம்பி அது நடத்தக்கூடிய விஷயத்தை நாம் வந்து அப்படியே ஏற்றுக்கிட்டு அதை நடத்தி முடிக்கிற வரைக்கும், அதாவது என்ன நடக்குதுன்னா, மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தவறான ஒரு செயல்பாடுகள், உணவு, தூக்கம், பழக்க வழக்கம், பேச்சு எல்லாத்துலேயுமே சில தவறுகள் அவனை அறியாமையே நடந்தாலும் கூட அந்த தவறுகளுக்கான விளைவு இந்த உடம்பில் உண்டாகுது. அந்த விளைவு உண்டாக்கி அந்த விளைவோட விளைச்சல் வந்து உடம்புல வந்து ஒரு லெவலுக்கு மேலே வரும் பொழுது இந்த உடம்புல கூடிய இந்த உயிர் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது. ஒரு கட்டத்தில் என்ன செய்யும்னா, அதை வந்து அடித்து வெளியேற்றி அதை தீர்க்கிற வேலையை செய்யும். அப்போ அந்த தீர்க்கக்கூடிய வேலை இருக்குது பார்த்தியா, அந்த வேலை தான் தலைவலியோ, காய்ச்சலோ, உடம்பு வலியோ, வயிற்றலையோ, உடலில் ஏற்படக்கூடிய அரிப்புகளோ, நம்ம நோய்க்கு என்னென்னலாம் பேர் சொல்கிறோமோ, வாந்தியோ, வயிற்றாலையோ, காய்ச்சலோ, எது சொல்கிறோமோ அது எல்லாமே இந்த உடம்புல தேங்கியிருக்க அந்த நச்சுக்களையும் கழிவுகளையும் வெளியேற்றுற வேலை. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, அது வெளியேறி தீர்க்கிற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். சாதாரணமாக நம்முடைய மரபு மருத்துவத்தில் கூட சொல்லியிருக்கான், விருந்தும் மருந்தும் 3 நாள் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பொதுவாகவே விருந்தை ஏன் இந்த இடத்துல சேர்த்து சொன்னாங்கன்னா, தமிழர்களுடைய ஒரு பண்பு வந்து விருந்தோம்பல். அவங்களுடைய பண்பில் சிறந்த பண்பு வந்து விருந்தோம்பல். தான் வந்து ஒரு சாதாரண உணவு சாப்பிட்டால் கூட விருந்தினர்கள்னு ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சிறந்த உணவை கொடுத்து அவங்கள உபசரிக்கணுங்கிற பண்பு தமிழர்களுடையது. அவங்களுக்கு என்ன சொல்லி விடுறாங்கன்னா, எவ்வளோதான் உன்னைய பராமரித்தாலும், எவ்வளோதான் நீ அன்பாக இருந்தாலும் 3 நாளைக்கு மேலே இருந்து அவனுக்கு தொல்லையை கொடுத்துடாத அப்படிங்கிறது. அதுபோல் அதே போல் தான் இந்த உடல்லையுமே நோய் கழிவுகள் ஒரு லெவலுக்கு மேலே உருவாகிடுச்சு அப்படின்னா இந்த உயிர் அதை வந்து வெளியேற்றுற வேலையை செய்யும். அந்த வெளியேற்றுற வேலையை 3 நாளுக்குள்ளே முடிச்சிடும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த உடலில் வந்து அந்த கழிவை வெளியேற்றுற நேரத்தில் ஏற்படக்கூடிய உபாதை இருக்குது பார்த்தீங்களா, கஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு விஷயந்தான் மனிதனை புரட்டி போட்டுருது. புரிய வேண்டிய விஷயம் அந்த இடம் தான். நாங்கள் இப்போலாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உங்கள் உடம்புல தொந்தரவு வருதா, என்ஜாய் த பெயின், என்ஜாய் த பெயின். இது நமக்கு வந்து வித்தியாசமான கண்ணோட்டமாக தெரியலாம். இந்த வலியை நீங்கள் ரசிங்க, அனுபவிங்க, அதில் தான் முழுமையான தீர்வும் இருக்குது. எப்படி அப்படின்னா, நீங்கள் அந்த வலியை வந்து ஸ்ட்ரகிள் பண்ணும்போது வலி கூடுதலாக தெரியும். அதை ரசிக்கும்போது, அதை அனுபவிக்கும் பொழுது அது ஒரு வகையான இன்பமாக மாறி லேசாகி கழிவுகள் வெளியேறது உங்களுக்கு தெரியாத நிலையில் ஆகி வெளியேற்றமாகும். இன்றைக்கி நவீன மருத்துவம் வந்து இந்த நோய் கழிவுகள் வெளியேற்றத்தை தான் நோய் வந்திருக்குன்னு சொல்கிறான். ஆனால் உடல் தத்துவமும் இந்த அக்குபஞ்சர் மருத்துவ முறை என்ன சொல்லுதுன்னா, நோயுடைய வெளியேற்றம் தான் அது உங்களுக்கு உபாதைகளாக இருக்குது. அதை நீங்கள் தாங்கி கொண்டு, அது வந்து தற்காலிகமான சிரமம், நிரந்தரமான சுகத்திற்கு தற்காலிகமான சுகம், அதை நீங்கள் தாங்கிக்கிட்டு இருந்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு நிரந்தரமான தீர்வை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த அதோடைய அடிப்படை. அந்த அடிப்படையை தான் நம்ம நடைமுறையிலே பார்த்துருக்கோம். புதிய ஒரு நோய், இது வரைக்கும் நம்ம கண்டிராத பார்த்துடாத ஒரு நோய் வந்திருக்கு. அந்த நோய்க்கு தீர்வை கூட நம்ம பார்த்துருக்கோம். 15 நாள் தனியாக இருந்தாங்க. இந்த 15 நாள் தனியாக இருக்கிறதோட நோக்கம் என்ன தெரியுங்களா? இப்போ நான் சொன்ன அந்த விஷயந்தான். இந்த உடம்புல கழிவுகள்னு ஏற்பட்டு அது வெளியேற்றமாக தொடங்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த 2 வாரங்கள் அப்படிங்கிறது வந்து உடலுடைய உயிர் சுழற்சியுடைய 2 தவணை. அது 7 நாளுங்கிறது ஒரு சுழற்சி முடிவடைவதற்கான காலம் 7 நாட்கள். அந்த 7 நாட்கள் அந்த 2 சுழற்சியில் உடம்புல கூடிய அதிகப்படியான கழிவுகள் அது வெளியேற்றிடும். அது வெளியேற்றுற வரைக்கும் நீ அதோட ஒத்துழைப்பு கொடுத்து அமைதியாக இரு. அதை நம்ம நடைமுறையிலேயே பார்த்தாலும் கூட அதோடைய படிப்பினையை நம்ம பார்க்காம, அதை கவனிக்காமல் வேறு விஷயங்களுக்கு போய்கிட்டே இருக்கோம்.
நம்மளுடைய விஷயம் இன்னொன்று, உடலில் வந்து நோய் வந்துட்டு உடம்புல உபாதை வந்துருச்சுன்னா நமக்குள்ளே என்ன தோணுதுன்னா, எப்படி நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு எப்படி சும்மா இருக்கிறது, எதையாவது செய்யணுமே அப்படின்னு தோணும். செய்யுங்க. எதையாவது செய்யாதீங்க, செய்ய வேண்டியதை செய்யுங்க. எதையாவது செஞ்சான்னா இந்த உடலுக்கு எதிரானதை செய்யாமல் இருக்கிறதா முக்கியமாக நாங்கள் பார்க்குறோம். எதையாவது செஞ்சால் இந்த உடலுக்கு உகந்ததாக, இந்த உடலுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக, அல்லது இந்த உடல் தனக்கு கழிவுகளை நீக்குவதற்கு தேவையான உதவியை செய்யக்கூடிய வேலையை மட்டும் செய்கிறதுக்கு பேர் தான் மருத்துவம். அதுதான் மரபு மருத்துவம். எல்லா விஷயத்துலையுமே, எல்லா மரபு மருத்துவங்கள்லையுமே இதுதான் அடிப்படையாக வச்சுருக்கு. உடலில் உபாதை ஏற்படுது நிச்சயமாக, மனிதன் அதை தாங்க முடியலை தான். அதை தாங்கி கொள்வதற்கான பலத்தை கொடுக்கறதுக்கு பேர் தான் மருத்துவமே தவிர, அந்த வெளியேற்றமாகக்கூடிய அந்த கழிவை தடுத்து நிறுத்துறதுக்கு பேர் நிச்சயமாக மருத்துவம் இல்லை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை உடல் தன்னை சரி செய்து கொள்ளுங்கிறதுக்கான அத்தாட்சியை கொரோனா காலத்தில் நம்ம பார்த்தோம். ஆரம்ப கட்டத்தில் பெரிய நோய் ஏற்பட்டுச்சு உலகம் முழுவதும். நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் குவாரண்டைனில் இருந்தான். 15 நாளுக்கு பிறகு சரியாகி வந்தான். இதுக்கு மேலே என்ன அத்தாச்சு, இதுக்கு மேலே என்ன எவிடன்ஸ் வேணும் உடல் தன்னை சரி செய்து கொள்ளுங்கிறத? அப்போ நாங்கள் என்ன வலியுறுத்துகிறோம் அப்படின்னா, இதை அத்தாட்சியாக வச்சுக்கிட்டு, இதை எவிடன்ஸாக வச்சுக்கிட்டு உடம்பை நம்புங்க. நம்ம வாழ்வதற்கு வாழ்வாதாரமாக கொடுத்துருக்கக்கூடிய பிரதானமான முக்கியமான அம்சம் இந்த உடல். அந்த உடலுக்குள்ள மறைபொருளாக இருக்கக்கூடிய அந்த உயிர். உடல் ஏற்கனவே பலமாக இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஓகே. ரொம்ப பலவீனமாக நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அப்போ வந்து ரொம்ப பெயின் அதிகமாகவும் அவங்களால எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கும். அப்போது இப்போ இந்த இடத்துல தான் முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். இந்த ஆங்கில மருத்துவ முறை தான் சொல்லி கொடுத்துருச்சு நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லைன்னு. நிச்சயமாக அப்படி இல்லவே இல்லை. மனித உடலில் உயிர்னு ஒன்று இருக்குதுன்னா நோயை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் உயிரில் இல்லாமல் உயிரே இருக்காது. நோயை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் இல்லைன்னா அந்த உயிர் உடலை விட்டு பிரிஞ்சிருக்கும். அதாவது நோயோடைய தன்மைகளையும் நோய் கழிவுகளையும் வெளியேற்றக்கூடிய டைமிங் வேணால் முன்ன பின்ன இருக்கலாம். இந்த டைமிங்கை பார்த்துட்டு இவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூடுதலாக இருக்குது, இவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குங்கிறதெல்லாம் நிச்சயமாக இல்லை. உடம்பில் வந்து உடம்புடைய வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய பலம் அது மனிதர்களுக்கு வேரியேஷன் இருக்குது நிச்சயமாக. அது அவன் எந்த அளவுக்கு அதை பக்குவப்படுத்தி, எந்த அளவுக்கு அதை பலப்படுத்தி, எந்த அளவுக்கு அதை பதப்படுத்தி வச்சுருக்கானோ அந்த அளவுக்கு அது வெளிப்படும். ஆனால் மனிதனுடைய அகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உயிர் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்துக்கும் ஒரே அளவு ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படிலாம் நிச்சயமாக இல்லை. நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது, இவருக்கு கூடுதலாக இருக்குது அப்படின்லாம் இல்லை. ஒவ்வொருத்தவங்களுடையும் தங்களுடைய வாழ்வியல் முறைன்னு ஒன்று இருக்குது. அந்த வாழ்வியல் முறையில் அவங்களுடைய புரிதல் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அந்த புரிதல் வந்து என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு எது நடந்தாலும் அது நல்லதுக்கு தான் நடக்கும். நாம் எதையுமே நெகட்டிவாக நினைக்க வேண்டாம். நமக்கு எல்லாமே நல்லது நடக்குங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் சாப்பிடுங்களேன். அந்த சாப்பாடு சக்தியாக மாறும். இந்த சாப்பாடுலாம் என்ன சத்து இருக்க போகுதுன்னு நீங்கள் வந்து பெரிய உயர்வான ஹைஜீனிக் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய சக்தி மிகுந்த உணவு கூட இந்த எண்ணத்தோடு சாப்பிடுங்களேன், அந்த உணவு சக்தியே ஆகாது. உணவுப் பொருள் வெளியே என்ன தன்மையோ அதே தன்மை உள்ளுக்குள்ளே வரணும்னா உங்களுடைய மனதை தாண்டி தான் போகுது. உங்களுடைய மனதின் தன்மை என்னவோ அதுவாகத்தான் அது பிரதிபலனாக அது மாறுமே தவிர, அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் உங்கள் மனதுக்குள்ளே தேவையில்லாத நெகட்டிவான எண்ணங்களை வளர விடாதீங்க. எது இருந்தாலும் நல்லது நடக்கும், எதாக இருந்தாலும் எதிர்பார்ப்போம், எதாக இருந்தாலும் எதிர்கொள்ளுவோம் அப்படிங்கிற தன்மையில் நீங்கள் இருக்கும் பொழுது இந்த உடலும் இந்த உயிரும் வலுவாயிரும். சாதாரண உணவு கூட மாபெரும் சக்தியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை இந்த உடம்புக்குள்ளே இருக்குது. அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மி, அது கூடுதல் அப்படின்னு பார்க்கவே தேவையில்லை. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, சில பேர் ரொம்ப. இப்போ நீங்கள் சொன்னீங்க, பட் அவங்களுக்கு என்னது, நம்ம சாப்பிட்றத வெறும் சாதாரண ரைஸ் சாப்பிட்றோம், இல்லை ஏதோ ஒரு கூட்டு சாப்பிட்றோம், நம்ம ரொம்ப நல்ல ஃபுட்டு சாப்பிட்றது இல்லைங்கிற நினப்பில் நிறையா வந்து உங்களுக்கு விட்டமின் B12 கம்மியாக இருக்குது, உங்களுக்கு வந்து ஃபோலிக் ஆசிட் கம்மியாக இருக்குது, உங்களுக்கு வந்து இரும்பு சத்து இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ அது சம்மந்தப்பட்ட மாத்திரைகள்லாம் சாப்பிட்றாங்க இல்லையா. இப்போது அது வந்து ஒரு பிளாசிபோ எஃபெக்ட் தானே கிட்டத்தட்ட. ஏன்னா அது நிஜமாகவே அவங்க நம்பி அந்த மாத்திரையை சாப்பிடும்போது அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த மாத்திரை நல்லது செய்யுமா செய்யாதா? ஒரு விஷயம் என்னென்னா, உணவுப் பொருள் ஒன்று இருக்குது, அதில் உயிராற்றல் மிக்கது. இங்கே என்னென்னா, நான் இதை நினச்சிக்கிட்டு விஷத்தை குடிக்கிறேன் அப்படி இல்லை. இந்த தன்மை, இந்த உணவு
உணவில் இருக்கக்கூடிய உயிர் ஆற்றலை முழுமையாக உள்வாங்குவதற்கு தான் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி தேவையே தவிர, நான் பாசிட்டிவாக நினச்சிட்டு விஷத்தை குடித்தாலும் விஷம் சக்தியாக மாறாது. நம்மளுடைய விஷயம் என்னென்னா, நீங்கள் பாசிட்டிவாக நினச்சி உணவு உண்ணுங்க அப்படின்னா அந்த உணவில் இருக்கக்கூடிய சக்தியை முழுமையாக எடுக்கிறது. சந்தேகப்பட்டு இதில் எல்லாம் என்ன சத்து இருக்க போகுது, இல்லை என்ன அப்படின்னு நெகட்டிவாக நீங்கள் நினச்சிக்கிட்டு சாப்பிடும்போது அதில் கூட சக்தியை முழுமையாக எடுக்காமல் ஒரு சின்ன பாட்டை மட்டும்தான் எடுக்கும். ஏன்னா ஒரு பொருளை உடம்புக்குள்ளே என்ன அனுப்புகிறோமோ அந்த பொருளின் தன்மை தான் உடம்புல வெளிப்படுமே தவிர, அப்போ நமக்கு இங்கே என்ன தேவைன்னா உணவு இருக்கு பார்த்தீங்களா, அது முழுமையாக உள்ளே வாங்கணுங்கிறதுக்கு தான் இங்கே தேவை. ரெண்டாவது, இந்த ஈஸ்டர்ன் ஃபுட்டில் குறிப்பாக இந்திய உணவு இருக்குது பார்த்தீங்களா, அது முழு போஷாக் நிறைந்த உணவு. நம்முடைய உணவு தான் சாதாரணமான பழைய சோறு இருக்குது பார்த்தீங்களா, பழைய சோறு, சைட் டிஷ், ஊறுகாய் அல்லது வெங்காயம், அது கம்ப்ளீட் ஃபுட்டு. அதாவது அமிலமும் காரமும் நிறைந்திருந்ததுன்னா, அதுவும் சம அளவில் இருந்தது அப்படின்னா அது கம்ப்ளீட் ஃபுட்டு. முத இந்தியாவுக்குள்ளே இந்த காம்ப்ளான் கம்பெனிக்காரன் உள்ளே வந்தேன். இந்திய குழந்தைகள் முழு போஷாக்கு இல்லாமல் இருக்காங்க, நாங்கள் தான் 16 வகையான போஷாக்கை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு. அவங்க ஒரு வியாபாரி, ஒரு வியாபாரம் கூட இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, மக்கள்கிட்ட பொய் சொல்லி மருந்து விற்கிற அவங்க பொருளை விற்கிறாங்க. எங்கள் பொருள் வந்து இவ்வளவு தன்மை உடையது, இவ்வளவு சக்தி கொண்டது, இவ்வளவு ஆற்றல் கொண்டது, இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு, இந்திய குழந்தைகள்கிட்டயே முழு போஷாக்கு இல்லையா, இந்திய உணவுலேயே முழு போஷாக்கு இல்லையா. உலக நாடுகளுக்கு முன்மாதிரி நாடு அது. குறிப்பாக தமிழ் தேசம் இருக்கே, தமிழ் பகுதி இருக்கே, உலக மக்களுக்கு நாகரிகம்னா என்னன்னு ஒரு வாழ்க்கை. அதாவது நாகரிகம் அப்படின்னாவே இயற்கை சார்ந்த வாழ்க்கை வாழ்வதுக்கு பேர் தான் நாகரிகம். இயற்கைக்கு புறம்பாக வாழ்வது அநாகரிகம். அப்போ இயற்கை சார்ந்த உணவு முறை, இயற்கை சார்ந்த சமூகவியல், இயற்கை சார்ந்த வாழ்வியலை கடைப்பிடிந்த நம்முடைய உணவில் முழு போஷாக்கு இல்லைங்கிறது நம்மளை ஏமாத்துறது. அப்படி நம்மளை ஏமாத்துறதுக்கான காரணம், நான் உண்ணக்கூடிய உணவில் முழுமையான உணவாங்கிறது நமக்கே தெரியாமல் போனதுனால தான் அப்படியான வியாபாரிகள் இன்றைக்கி வரைக்கும் வகை வகையான உணவுகள் இல்லை. ஹார்லிக்ஸ் முத போடாங்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி எத்தனை வகை ஹார்லிக்ஸுங்க? குழந்தை ஹார்லிக்ஸு, உமன் ஹார்லிக்ஸு, ப்ரெக்னென்ட் ஹார்லிக்ஸு, ஆம்பளை ஹார்லிக்ஸு, குழந்தை ஹார்லிக்ஸு, சின்ன குழந்தை ஹார்லிக்ஸு, பெரிய குழந்தை ஹார்லிக்ஸு, இப்படின்னு வகை வகையாக போட்டுக்கிட்டு இருக்காங்களே, அது வியாபாரிகள் வியாபாரம் பண்ணுறாங்க. நம்ம எதுக்கு அதை நம்பணும்? நம்ம நம்ப வேண்டியது நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உடல், நாம் உண்ணக்கூடிய உணவு, இந்த ரெண்டையும் நாங்கள் நம்புங்க போதும். வயிற்றுப்போக்குனால நிறைய குழந்தைங்க இந்தியாவில் வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இந்த வயிற்றுப்போக்கு ஏற்படுவதற்கு காரணம் என்ன? அதை எப்படி அவங்க வீட்டில் இருந்தே சரி பண்ணிக்கலாம்? சாதாரணமாக முதல்ல அந்த புள்ளி விவரம் சொல்லுது இல்லையா, அந்த புள்ளி விவரம் சொல்கிறது தப்பு. இது மக்களை பயமுறுத்துறதுக்காகவும் மருந்த மக்கள் மத்தியில் பெருசாக பிரயோகிப்பதற்காகவும் விற்பனை செய்வதற்காகவும் சொல்லக்கூடிய பொய் பிரச்சாரம். ஆனால் அதுக்காக நோயே வரல அப்படின்னு சொல்ல முடியாது. இருக்கு மனித உடம்புல ஒரு முக்கியமான ஒரு சிஸ்டம் இருக்குது, ஜீரண மண்டலம்ங்கிறது. அந்த ஜீரண மண்டலம் சரியாக வேலை பார்த்தா மட்டும்தான் உடம்புல கூட மற்ற எல்லா மண்டலங்களும் வேலை செய்யும். ஏன்னா ஜீரண மண்டலம் தான் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறக்கூடிய மெயினான மண்டலம். எனர்ஜி இல்லாமல் மற்ற எந்த மண்டலமும் செயல்படாது. அப்போ எனர்ஜி ஜென்ரேட்டர் அப்படிங்கிறது ஜீரண மண்டலம் தான். அப்போ ஜீரண மண்டலம் கெடாத ஒரு வாழ்க்கை முறையை கடைப்பிடிச்சிட்டா போதும். வயிற்றுப்போக்கிலிருந்து அனைத்து நோயும் தீர்வதற்கான வழிவகை இருக்கும். அப்போ அந்த மாதிரியான ஒரு வயிற்றுப்போக்கு இருக்கிற அந்த சூழலில் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த என்ன குறைபாட்டினால அந்த வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுச்சோ, எந்த கழிவு தேக்கத்தால் அந்த வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுச்சோ, அந்த கழிவெல்லாம் முழுமையாக நீக்கி எந்த உறுப்புகளுடைய சக்தி குறைபாடு உண்டாகுதோ அதை ரீஜென்ரேட் பண்ணக்கூடிய வேலையுமே இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டில் நடக்கும். அப்போ முதல்ல அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்னன்னு இங்கே முதல்ல புரிஞ்சுக்கணும். உடம்புக்குள்ளே ஒரு உயிரோட்டம், அதாவது பயோ எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் இருக்குது. அது உடம்புடைய இன்னர் ஆர்கனில் எல்லாத்துலேயுமே கரெக்டான ப்ரொப்போசலில் போய் வந்துக்கிட்டு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்க, பேலன்ஸ்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஏதோ வாழ்வியலில் ஏதோ ஒரு காரணத்தால், அது எத்தனையோ காரணங்கள் இருக்குது, ஏதோ ஒரு காரணத்தினால இதில் ஏதாவது குறைபாடுகள் முன்ன பின்ன ஏற்படுது அப்படின்னா அதை ரீட் பண்ணுற அந்த டயக்னோசிஸ் மெத்தடு அக்குபஞ்சரில் உடம்பு உயிரோட்டத்தை, அந்த நாடியை தொட்டு பார்க்கும்போது எந்த பகுதியில் எங்கே தேக்கம் இருக்குது, எந்த பகுதியில் உயிரோட்டம் கம்மியாக இருக்குங்கிறத வித்தின் மினிட்டில் வந்து ரீட் பண்ண முடியும். அந்த கல்வி முறை இருக்குது. அதை ரீட் பண்ணிவிட்டு அதை ரீஜென்ரேட் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் புள்ளிகளுமே இந்த உடம்புலையே இருக்குது, வெளியே எங்கேயும் போய் தேவையில்லை.
அதை தொட்டு தூண்டி விடும்போது எந்த பகுதியில் தேக்கமாகவும் எந்த பகுதியில் பற்றாக்குறையாக எனர்ஜி இருக்குதோ அதை சஃபில் பண்ணி அதை ஒழுங்குபடுத்தக்கூடிய வேலையை அந்த உடம்புக்குள்ளே செய்யும். அப்படி செய்யும் பொழுது அங்கே தேங்கியிருக்க கழிவுகள் வெளியேறும். பலம் இல்லாமல் போயிருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள், எந்த உறுப்புகள் எந்த அவயங்கள் பலகீனப்பட்டு போயிருக்குதோ அதெல்லாம் பலமடைய தொடங்கிடும். அவ்வளவு எளிமையான முறையில் நடந்துருமே தவிர பெருசாக பயப்பட வேண்டியதே இல்லை. ஆனால் இந்த பொய் கணக்கு வந்து நிறையா சொல்கிறாங்க. அது முக்கியமாக இந்தியாவில் தான் நோயாளிகள் நிறைந்த நாடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ கொரோனா காலத்தில் 1% தான். அந்த 1% கணக்கு கூட அன்றாட இறப்பு ஏற்படல இந்த நாட்டில், அதை பூரா கொரோனா கணக்கில் கொண்டு வந்து கொரோனாவில் இறந்ததாக சொல்லிக்கிட்டு இருந்தான். அது ரெகுலராக ஏற்படக்கூடிய இறப்பு கணக்கு தான் அது. ஆனால் மேற்கத்திய நாடுகள் பாருங்கள், ஹைஜீனிக் லைஃப்னு சொன்னாங்க இல்லையா, அவன் தானே கொத்து கொத்தாக செத்தான். அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி யாருக்கு இல்லை? ஹைஜீனிக்காக வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் பொய் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அப்போ உள்ளுக்குள்ளே அந்த உயிர் ஓட்டத்தில் எவ்வளவு பலகீனத்தை அவன் ஏற்படுத்தி வச்சுருக்கான். இங்கே நம்ம அதுதான் புரிய வேண்டிய விஷயம். அப்போ நம்ம இதில் அவ்வளவு இறப்பு இல்லையே, 1% தானங்க. இந்த ஒரு கணக்கு பிரகாரம் பார்த்தா கூட இந்திய மக்கள் ஜனத்தொகையில் 1% நோய் தான், மக்களுக்கு தான் நோயே ஏற்பட்டிருக்கு. அந்த இறப்பு கணக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு நாட்டில் மக்கள் தொகையில் ஒரு இறப்புன்னு ஒன்று ஏற்படுது பார்த்தீங்களா வழக்கமாக, அந்த என்ன அளவு ஏற்பட்டுச்சோ அதே அளவு தான் கொரோனா காலத்தில் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கொரோனாவால் இறந்தவர்களாக கணக்கில் சேர்க்கப்பட்டது, அது வேறு விஷயம். ஆனால் கொத்தாக நம்ம நாட்டில் இருந்தாங்களான்னு யோசிச்சு பாருங்கள். அப்படி இல்லை. அப்போனா நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளோட மக்களிடம் நம்மிடம் நிச்சயமாக இருக்குது. நம்ம என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் தான் பொய் சொல்லி இங்கே இருக்க மக்களுக்கு சத்து இல்லை, இரத்த குறைவு நோய் தான் இந்தியாவில் அதிகமாக இருக்குன்னு இந்த மேற்கத்திய வியாபார கூட்டம் தங்களுடைய மருந்து பொருட்களை இந்த பொருட்கள் விற்கிறதுக்காக சப்ளிமெண்ட்ரிங்கிற பேரில், சத்துணவுங்கிற பேரில், நியூட்ரிஷன் ஃபுட்டுங்கிற பேரில் நம்மகிட்ட கொண்டு வந்து வியாபாரம் பண்ணுவதற்காக சொல்லப்படக்கூடிய பொய் புள்ளி விவரமே. ஆனால் உண்மை அப்படி இல்லை. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். இணை நோய்கள் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன நோய்கள்? இணை நோய்கள். இப்போ வெறும் கொரோனா மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட்டாவோ கிட்னி இஷ்யூவோ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இது பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அப்படி இருந்தவங்க தான் நிறையவும் இறந்து போனாங்க அந்த சமயங்களில். அந்த வேறு நோய்கள் இருக்கும்போது இதை எதிர்க்கிறதுக்கு நமக்கு வலிமை இல்லாமல் போயிடுமா? ரெண்டாவது ஒரு விஷயம், உடம்புல எத்தனை உயிர் இருக்குது? ஒரு உயிர் இருந்தால் ஒரு நோய் தானே இருக்கணும். அப்படி பல நோய்களை சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு, பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. உடம்பில் ஒரு உயிர் என்ற ஒன்று அதோடைய செயல்திறன் பலகீனப்படுறதில்லை. அதோடைய செயல்திறன் கம்மியாக போச்சுன்னா அதில் உடம்புல ஒரு இம்பேக்ட் ஏற்படும் இல்லையா? அந்த இம்பேக்ட் உடம்போட எந்த பாகத்தின் வழியாக ஏற்படுதோ அப்படி நோய் பேர் வைக்கிறான். உடம்புல ஒரு பலகீனம் ஏற்பட்ட உடனே அந்த உயிரோட்டத்தில் சீர்கட்டப்பட உடனே உடம்புல ஒரு விளைவு ஏற்படுது. அந்த விளைவு கண் வழியாக வருது, கண் நோய். அது இதயத்தின் வழியாக வருது, இதய நோய். முட்டி வழியாக வருது, முட்டி நோய். கர்ப்பப்பை வழியாகுது, கர்ப்பப்பை நோய். ஆசன வழியாக போகுது, ஆசன நோய். இப்படி நோய்க்கு பேர் வைக்கிறான். ஆனால் நோயோட இம்பேக்ட் அது. அப்போ இப்படியெல்லாம் இணை நோய் இருக்குது. இப்படி நோயின்னு ஒன்றுமே நிறையால இல்லைங்க, ஒரு நோய் தாங்க. ஒரே ஒரு விஷயம் நம்ம நல்ல அடிப்படையை விளைவிக்கிறோன்னா அடிப்படையிலேருந்து கணக்கு பார்க்கணும். ஆரோக்கியம் என்ற ஒன்று தானே இருக்குது. ஆரோக்கியம்ங்கிறது 2 இருக்குமா, 3 இருக்குமா, 4 இருக்குமா? 1 தான். அந்த ஆரோக்கியம் கெட்டு விட்டால் உடம்புல என்ன விளைவு வேண்டால் வரலாம். அது நோய் இல்லை, அது நோயினால் வந்த விளைவு. விளைவுக்கு பேர் நோயின் பேர் வைக்கக்கூடாது. ஆரோக்கிய கேடு ஆரோக்கியம். அப்போ அந்த ஆரோக்கிய கேட்ட ஆரோக்கியத்தால் தான் சரிப்படுத்த முடியுமே தவிர அதை இன்னொரு நோயை உண்டாக்குறது இல்லை. அது இன்னும் இத்தனை விதமாக நோயின் இல்லை, இத்தனை விதமாக வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு மரத்தை எடுத்து பாருங்கள், வேறு ஒன்று தான் இருக்குது. கிளைகள் அது இம்பேக்டு. அந்த கிளைகள் வெளிப்படுதுன்னா அப்போ மரத்தில் இத்தனை விதமான மரம்னு சொல்ல முடியுமா? ஒரு மரம் தானே சொல்கிற, எத்தனை கிளைகள் இருந்தாலும். அதுபோல் ஒரு ஆரோக்கிய கேடு தான். அப்போ அந்த ஆரோக்கிய கேடு எங்கேவோ அங்கே. அப்போ ஒரு காலகட்டத்தில் ஒரு சில நோய்கள் மனிதர்களுக்கு ஏற்படுதுன்னா அவங்க வாழ்வியலுடைய விளைச்சல் காலம். அந்த இயற்கை எப்பயுமே மனிதனை எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. தவறு பண்ணிக்கிட்டு இருக்கா மனிதன், அறிஞ்சும் பண்ணுறான், அறியாமல் நிறையா மக்கள், தவறுன்னு புரியாமல் நிறையா மக்கள் பண்ணுறாங்க. அறிஞ்சு தெரிஞ்சு செய்கிற மக்கள் ரொம்ப கம்மி. அந்த 2 தரப்பு மக்களையுமே இயற்கை ஒரு சின்ன நோய் மூலமாக ஒரு எச்சரிக்கை கொடுக்கும். ஒரு சின்ன ஒரு பதட்டத்தை உண்டாக்கும், ஒரு பயத்தை உண்டாக்கும். பார்
நீ தவறான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்க, உன்னை ஒழுங்குபடுத்திக்க, உன்னை சரிப்படுத்திக்க அப்படிங்கிறது தான் இந்த கொரோனா கூடங்க. அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு தயாராக இல்லாத கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது அந்த ஒழுங்கினத்தோடைய உச்சம் போயிட்டாங்க இல்லையா, அவங்க தான் இறந்து போனாங்க. அப்போ நம்ம இங்கே விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, ஆரோக்கியம், ஆரோக்கிய கேடு. அப்போ மருத்துவம்னா என்ன செய்யணும்னா, அந்த ஆரோக்கியம் திரும்புவதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அதுக்கு பேர் தான் மருத்துவம். அதை அக்குபஞ்சர் மருத்துவம் தான் இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பாரம்பரியமாக இருந்த நம்முடைய சித்த ஆயுர்வேதிக் மருத்துவங்கள் பாரம்பரியமாக பண்ணிக்கிட்டு இருந்த அந்த காலத்தில், அதாவது இந்த வெள்ளைக்காரர்கள் இந்த நாட்டுக்குள்ளே வருவதற்கு முன்பு அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி அது மாறி போச்சு. அவங்களுமே லேப் டெஸ்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுமே ஸ்டெத் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆங்கில மருத்துவத்தால் ஸ்டெத்தால் எந்த ஒரு டயக்னோசிஸ் பண்ண முடியாதுன்னு தூக்கி போட்ட ஒரு எச்சம் அது. அப்போ இன்றைக்கி அந்த மரபு மருத்துவங்கள் கூட அந்த அடித்தளத்தை, அந்த ஆரோக்கிய நிலை திரும்புவதற்கு தேவையான செய்கிறதுக்கு இல்லாமல் அந்த முறையே இன்றைக்கி கைவிட்டு போச்சு. இன்றைக்கி ஒரே ஒரு உயிரோட்டமாக ஒரு மருத்துவ முறையாக அக்குபஞ்சர் மருத்துவம் தான் இன்றைக்கி மக்கள் மத்தியில் உயிரோட்டமாக செயல்பாட்டில். அதை இன்றைக்கி தமிழகம் முழுவதும் ஒரு 400க்கும் மேற்பட்ட சிகிச்சை மையங்கள், அக்குபஞ்சர் இல்லம்ங்கிற பேரில் சிகிச்சை மையங்களாக தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்ட தலைநகர்லையுமே இந்த சிகிச்சை மையங்கள் இருக்குது. அப்படியான இடத்துல இவ்வளோ பரவலாக ஒரு பெரிய கூட்டமாக, ஒரு பெரிய சமூகமாக இந்த எளிய முறையில் மக்களுக்கு இதை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம இதில் புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயமே அது மட்டும்தான். ஆரோக்கிய கேடு, அந்த ஆரோக்கிய கேடை சீர்படுத்தி கொள்ளும் இந்த உயிர், அந்த உயிர் அதை சரிப்படுத்துவதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும் போதும். நிறைய பேருக்கு வாழ்க்கையில் சில விஷயங்களை திரும்பி பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்களும் இல்லை கசப்பான விஷயங்களும் நடந்திருக்கும். ஒரு 25 வருடங்களுக்கு முன்னால் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன விதமான உணர்வு ஏற்படுது? அதாவது பொதுவாகவே மனிதர்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியான விஷயங்கள் நிச்சயமாக நடக்குது, கசப்பான வருத்தமான விஷயங்கள் சேர்ந்து தான் நடக்குது, ரெண்டுமே தான் இருக்குது. வருத்தமான விஷயங்கள் தான் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கோம். அது என்ன ஆகுதுன்னா அதோட இம்பாக்ட் தான் நம்ம மேலே வளர்ந்துக்கிட்டே இருக்குதே தவிர, மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் எத்தனையோ நடந்திருக்கு, நம்ம அந்த தருணத்திலே மறந்துடுறோம். நான் கூட அப்படி தான் இருந்தேன். அக்குபஞ்சர் ஃபீல்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கசப்பான சம்பவங்களை மட்டும்தான் நினச்சிக்கிட்டே இருந்து, அந்த கசப்பான சம்பவங்கள் யார் மூலமாக நடத்தப்படுச்சோ அவங்க மேலே கோபமும் அவங்க மேலே வெறுப்புமே வந்துக்கிட்டே இருந்துச்சு. அக்குபஞ்சர் ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கு பின்னாடி ஒரு கட்டத்தில் வாழ்வியலையும் உடலியலையும் விளங்கும் போதுமே உண்மை விளங்குது. உண்மை விளங்கும் போது இயற்கையும் விளங்குது. அப்போ இயற்கைக்குள்ளே ரெண்டுமே இருக்குது. நீ எதை எடுத்துக்கிறியோ அதுதான் உனக்கானதுங்கிறது புரியும் பொழுது எதுக்கு கசப்பான சம்பவங்களை நம்ம போய் யோசிக்கணும்? இன்பகரமான விஷயங்கள் எவ்வளவு இருக்குது, எவ்வளவு இன்பகரமான விஷயங்கள் இருக்குது. நினச்சா இன்றைக்கி வரைக்கும் ஆனந்தமயமாக இருந்துக்கிட்டே இருக்கலாமே அப்படிங்கிற புரிதல் வந்ததுக்கு பின்னாடி கசப்பான விஷயங்களை கையில் எடுக்கிறதில்ல, நினைவுக்கு கொண்டு வர்றதில்ல. அப்படியே வந்தாலும் கொஞ்ச நேரத்தில் அதை விட்டுட்டு இனிமையான சம்பவங்கள் எத்தனையோ நடக்குது. எல்லாத்துக்குமே, எனக்கு மட்டுமே இல்லை, எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இனிமையும் இருக்குது, கஷ்டங்களும் இருக்குது. நம்ம எதை நினைவில் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம கஷ்டங்களை மட்டும்தான் நினைவில் வச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கமே தவிர, அப்போ நம்ம தான் வாழ்க்கையை பாரமாக துயரமாக நம்ம ஆக்கிக்கிறோம். ஆனால் உண்மையிலே அப்படி இல்லை. இனிமையான விஷயங்களை நினச்சிக்கிட்டே இருந்தோம்னாவே போதுமானதுங்கிறது தான் என்னுடைய புரிதல். அதனால் எந்த ஒரு கஷ்டமான விஷயத்தை நான் நினைக்காமல் இருக்கிறதுனால நான் எப்பயுமே மகிழ்ச்சியாக நான் இருக்கிறதாக நானே ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப பெரிய தத்துவத்தை ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் என்னுடைய மாணவர்கள் கூட ஃபோன் போட்டு, சார் நீங்கள் பிஸியாக இருப்பீங்க, அவங்கள்ட்ட பேசலாமா சார் கேட்பாங்க. நான் பிஸியாகலாம் கிடையவே கிடையாது, எப்பயுமே குஷியாக தான் இருப்பேன், பேசுங்க அப்படின்னு சொல்லுவேன். பிஸி அப்படிங்கிறது நிச்சயமாக அப்படி இல்லைங்க. பிஸியாகவே இருக்கிறதாகவே நீங்கள் யாரும் நினச்சிடாதீங்க. நீங்கள் எப்பயுமே குஷியாக தான் இருக்கணும். பிஸிங்கிறது நம்மளாக ஏற்படுத்திக்கிட்டால் தப்பான கணக்கு, அது வீண் பெருமை. பிஸியாக இருக்கிறது நம்ம நாமே இறுக்கி கொள்ளக்கூடிய, நம்ம நாமே சுருக்கி கொள்ளக்கூடிய தன்மை. குஷியாக இருக்க பார்த்தீங்களா? குஷியாக இருந்துக்கிட்டு நீங்கள் ஒரு வேலையை செஞ்சு பாருங்களேன், அந்த வேலையை ரொம்ப லகுவாக செஞ்சு முடிக்க முடியும், அதை சரியாக செஞ்சு முடிக்க முடியும், முழுமையாக செஞ்சு முடிக்க முடியும். முடித்ததுக்கு பின்னாடி களைப்பும் இருக்காது. பிஸியாக ஒரு காரியத்தை செஞ்சு பாருங்களேன், பயங்கர களைப்பாயிரும், பெரிய ஸ்ட்ரெயின் ஆயிரும், பெரிய சோர்வு ஏற்பட்டுரும்.
அது முழுமையாக முடிச்சிருக்குமாங்கிற சந்தேகம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு இளமையாக இருக்கிற மாதிரியே வந்து தெரியுது. உங்களுக்கு ஒரு 60 வயசு ஆயிடுச்சு இல்லையா? எப்படி உங்களுடைய 60 இல்லை, எனக்கு 65 ஆச்சு. 1958 நான் பிறந்தது. 65. உங்களுடைய இளமையின் ரகசியம் என்ன? இளமையின் ரகசியம்னு ஒன்றுமே நிச்சயமாக இல்லைம்மா. நிறைய பேர் அப்படி தான் கேட்குறாங்க, உங்கள் இளமையின் ரகசியம் என்னன்னு. ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கிறணும். மனித உடம்பு, உயிர் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கா? இல்லை. உயிர் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கா? இல்லை. உடல் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கா? இல்லை. மனம் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உடலுடைய ஒரு பார்ட், அதாவது உடலுடைய புறம் இருக்கு இல்லையா, அது நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கதை பராமரிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பா இல்லையா? அந்த உடலுடைய புறப்பகுதியை பராமரிக்கிற அந்த வேலைக்கு பேர் உடற்பயிற்சி, விளையாட்டு. இந்த உடம்பை எப்பயுமே வந்து செதஞ்சு போயிடாமல், உடலுடைய அப்பியரன்ஸு மாறி போயிடாமல் பார்த்துக்கிற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கா இல்லையா? ஏன்னா இந்த உலகத்தில் வாழ்வதற்கான வாழ்வாதாரமாக அதைத்தானே கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ சாதாரணமாக மனித நிலையில் ஒரு சிம்பிள் மேனரில் கண்ணாடி முன்னாடி போய் நின்றோம்னா நம்ம மனசை நம்மளை பார்த்துட்டே நீ கூட அழகாக இருக்கடா அப்படின்னு அந்த நம்மளை பார்த்து சொல்லக்கூடிய அந்த தன்மை நம்மளை உற்சாகத்தை உண்டாக்கும். அந்த தோற்றமே முதல்ல. ஏன்னா மனிதன் வந்து வெளிப்புற தோற்றத்திலேருந்து தான் தன்னுடைய பார்வை, புரிதல் எல்லாத்தையுமே ஆரம்பிக்க வேண்டிய நிலையில் இருக்கலாம். அப்போ அது அவசியமான விஷயமாக நான் முதல்ல இருந்தே கருதுனதுனால உடலை வந்து தோற்றத்தையும் அந்த அமைப்புகளையும் சரியாக வச்சுக்கணுங்கிறதுல அதிகப்படியான ஆர்வம். அதுக்காக நான் சிரமேற்று கொண்டு வேலையை நான் பராமரிச்சுக்குவேன். ரெண்டாவது, அக்குபஞ்சர் ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கு பின்னாடி தான் மனம் என்ற ஒரு அம்சம் வந்து எல்லாத்தையும் விட சிறந்த முக்கியமான அம்சம். அதை பேண வேண்டியது, பாதுகாத்து கொள்ள வேண்டியது. அந்த மனதுக்குள்ளே தேவையில்லாத குப்பைகளை கொண்டு வந்து சேர விடாமல் பார்த்துக்கிறது. அப்படியே சேர்ந்திருந்தாலும் அதை நெக்லெக்ட் பண்ணி அதை வெளியேற்றி நல்ல தன்மையோடு இருக்கிறது மிக மிக அவசியங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அதை அடிப்படையில் நம்ம செயல்படும்பொழுது எப்பயுமே இன்பமாக இருக்கலாம். அந்த இன்பமாக இருக்கிறதுக்கு பேர் தான் இளமை. மனசை எப்படி ரொம்ப நல்லா வச்சுக்க முடியும்? ஏன்னா கவலைப்படுறதுக்கு ஒரு நாளில் 10 விஷயம் இருக்குது. சந்தோஷப்படுறதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி 10 விஷயம் இருந்தால் கூட கவலைப்படுறதுக்கு ஐயோ இப்படி இருக்கே அப்படி இருக்கே ஏதோ ஒரு விஷயம் கவலைப்படுறதுக்குன்னு இருக்குது. இந்த கவலையிலிருந்து மனசை எப்படி வந்து பாதுகாத்துக்கிறது? கவலை அப்படிங்கிறது எப்போ ஏற்படும்? நமக்கு மனித ரீதியில் நம்ம ஒரு கணக்கு வச்சுருக்கோம் இல்லையா? நமக்கு பிடிக்காதது நடக்கும் பொழுது, நமக்கு வருத்தத்தையும் உடல் ரீதியான கஷ்டத்தையும் கொடுக்கும் பொழுது வருத்தம் ஏற்படுது, கவலை ஏற்படுது. இப்போ இந்த உலகத்தோட சுழற்சி, இந்த பிரபஞ்சத்துடைய இயக்கத்தில் என்ன வேலை நடக்குது அப்படின்னா, மனிதன் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் இந்த பிரபஞ்சம் மட்டும் இல்லை, இந்த உடலுக்குள்ளேயுமே ஒரு சுழற்சி, ஒரு உயிரோட்டம் சுழண்டுக்கிட்டே இருக்குது. இந்த சுழற்சியோட வேலையை என்ன தெரியுமா? ரிஃபைனிங் ஒர்க்கு, கழிவை நீக்கிற வேலை தான் உடம்புல நடக்குது. இந்த கழிவு நீக்கப்பட்டு வெளியே வரும்போது மட்டும்தான் நமக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ நம்ம இங்கே புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா, நம் மனதில் இருக்கக்கூடிய, நம் உடம்பில் இருக்கக்கூடிய, நம் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கழிவுகள் நீக்கப்பட்டிருக்குது, நாம் தூய்மைப்படுத்தப்படுறோம் அப்படிங்கிற புரிதல் இல்லாததுனால தான் நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறதா இருந்தால், தாமஸ் ஆல்வா எடிசனை வந்து பொதுவாக நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். தாமஸ் ஆல்வா எடிசனை, ஆமாம், அவர் பள்ளிக்கூடத்துக்கு ஸ்கூலுக்கே போகாதவர். அதனால தான் அவர் விஞ்ஞானியாக, கண்டுபிடிப்பாளராக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் 18-19 ஆண்டுகளாக அவர் பண்ணி வச்சிருந்த அந்த ஆராய்ச்சி, அந்த லேபு வந்து ஒரு நாள் கம்ப்ளீட்டாக எரிஞ்சு போச்சு. எரிஞ்சு போன அந்த லேபில் நடுவில் வந்து நின்று, என்னுடைய குற்றங்கள், என்னுடைய தவறுகளும் இன்று முதல் அழிந்து விட்டு நான் இன்று முதல் புதியவனாக நான் பிறக்க வைக்கப்பட்டிருக்கிறேன்னு ஆனந்த கூத்தாடினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் உண்மையை வழங்கியிருக்கார். இயற்கையில் நடத்தப்படக்கூடிய விஷயம் நம்முடைய நன்மைக்காக, அதாவது இயற்கையில் நடத்தப்படக்கூடிய விஷயம் நம்முடைய தவறுகளையும், நம்முடைய குற்றங்களையும், நம்முடைய கழிவுகளையும் அது நீக்கி கொடுக்குற வேலை தான் இந்த பிரபஞ்சம் செய்யுங்கிற சரியான புரிதல் இருந்ததுனால அன்றைக்கி அவர் ஆனந்தப்பட்டார். அதற்கு பிறகு தான் அவருடைய கண்டுபிடிப்புகளும், அதற்கு பிறகு தான் அவருடைய புதிய கண்டுபிடிப்புகள்லாம் அதிவேகமாகவும் வித்தியாசமாகவும் இருந்தது. அப்போ இதுதான் நம்ம ஒரு பாடமாகவே நம்ம எல்லாருமே பார்க்க வேண்டிய விஷயமா தான். கஷ்டம் வருதா? நன்மைக்கு. துயரம் வருதா? நன்மைக்கு. அதுலேயும் ஒரு நிச்சயமாக இன்பம் இருக்குது, அதில் ஏதோ ஒரு கழிவு இருக்குது, நம்முடைய தேவையில்லாத நம்முடைய தவறுகள் அங்கே நீக்கப்படுதுங்கிறத புரிதலுக்கு வர வேண்டியது இங்கே அவசியமான முக்கியமான வேலையாக நம்ம புரிஞ்சுக்கிற பொழுது
இந்த நிலையெல்லாம் ஈஸியாக கடந்து வர முடியுங்க. பெரிய கடினமே இல்லை. நிச்சயமாக நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த உலக வாழ்க்கையில் நல்லது கெட்டது ரெண்டுமே தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்னா, நமக்கு பிடிக்காது நடக்கும்போது மட்டும்தான் பெருசாக கவலைப்படுறோம். நமக்கு பிடிச்சது நடக்கும்போது பெருசாக மகிழ்ச்சியாக பெருசாக ஆனந்தப்பட மாட்டேங்கிறோம். ஆனால் அந்த ஆனந்தத்தை கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா சிதறடிக்கிறோம். ஒரு ஆனந்தம், அதாவது ஒரு உதாரணம், நம்ம நீண்ட காலமாக சென்னை வாசியை பொறுத்தளவு சொந்தமாக வீடு வாங்குறதே ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கி சென்னை வாழ்க்கையை பொறுத்தளவு அப்படி ஒருத்தர் வந்து நீண்ட காலமாக முயற்சி பண்ணி பொருளெல்லாம் சேர்த்து சொந்தமாக வீடு வாங்கிட்டார். அந்த வீடு வாங்கி அந்த வீட்டுக்குள்ளே அவர் கால் எடுத்து வைக்கும்போது ஒரு உணர்வு இருக்குது பார்த்தீங்களா? இதை என்ன செய்கிறோம் அப்படின்னா, அந்த உணர்வை நமக்குள்ளே நமக்கானதாக ஆக்கி கொள்ளாமல் வெளியே பரப்பி விட்டுடுறோம். நம்ம சந்தோஷத்தை சீக்கிரத்தில் கெடுத்துடுறோம். அதில் ஒரு சக்தி கிடைக்குங்க. ஒரு நிறைவுன்னு ஒன்று ஏற்படும் பொழுது இந்த உடலுக்கும் மனதிற்கும் ஒரு சக்தி கிடைக்கும். அந்த சக்தியை நீங்கள் உங்களுடையதாக ஆக்கி அதுவே உங்கள் வாழ்க்கையோட மூலாதாரமாக ஆக்கி கொள்ளாமல் என்ன பண்ணிடுறோம்னா, அதை கொண்டு போய் என்னென்னமோ பண்ணி ஒரு குறுகிய காலத்தில் அந்த சந்தோஷத்தையும் அந்த மகிழ்ச்சியும் இழந்துட்டு, ஐயோ எப்போ நம்ம எப்படி இஎம்ஐ கட்ட போகிறோமோ அப்படிங்கிற இந்த மாதிரி நிலைக்கு வர்றோம். இது நாம் பண்ணிக்கிட்டு இருக்க அறியாமை புரியாமை தான். அப்போ எல்லாருக்குமே நல்லது கெட்டது ரெண்டுமே அது இருக்குது. அதை நம்ம அணுகும் முறையை மட்டும் மாற்றிக்கிற வேண்டியது தான் இங்கே முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு புதுசாக ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அதில் கிடைக்கிற சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்காமல் அதோட முழுமையாக வச்சுக்கிறது. நீங்கள் வச்சுக்கிறனா அதை அப்படியே நீங்கள் அப்படியே முழுங்கி சுவாகா பண்ணி அது உங்கள் உடம்பில் நாடி நரம்பில் ரத்தத்தில் அந்த ஆற்றல் பெருக்கமாகிறதுக்கான வேலையை செய்யாமல் நம்ம என்ன பண்ணுறோம், ஷேர் பண்ணுறோங்கிற பேரில் வெளியேற்றி விட்டுறது. ஷேர் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை. உங்களுக்கு வழங்கப்பட்டக்கூடிய ஆற்றல் அது உங்களுக்கானது. நீங்கள் தான் அதை முழுமையாக உங்களுடையதாக ஆக்கிக்கொள்வது. அதாவது உங்களுடையதாக ஆக்கிக்கொள்வதுன்னா அந்த சக்தி உருவாக்கமாகுது. அதை நம்ம உணர்வோம். அது அப்படியே உங்களுடைய உடம்பில் நாடி நரம்பில் தசைகளை ஒவ்வொரு செல்லுலையும் போய் படிய விடணுமே தவிர நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே வெளியே கொட்டி எதையாவது செஞ்சு மகிழ்ச்சியாக ஆரம்பம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி தீர்ந்து போகுது. நார்மலாக ஒரு புது வீடு கட்டினா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லணும், எல்லாருக்கும் சொல்லணும், எல்லோரும் சந்தோஷப்படணும், வந்து பார்க்கணும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்டை வெளியில் புறத்தில் விட்டுறாங்கன்னு நீங்கள் சொல்ல வர்றீங்களா? ஆமாம். ஒரு வீடு கட்டினா நீ வாடகை வீட்டுக்கு போன மாதிரி நீ தனியாகவே புது வீட்டுக்கும் போக வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க. புது வீட்டுக்கு போகும்போது இருக்கக்கூடிய மனதில் ஒரு உற்சாகம் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம். அதை நாம் கைவிட்டுறோம், இழந்துடுறோம். அதை முழுமையாக நம்முடையதாக ஆக்க தெரியாமல் ஆயிடுறோம். ஷேர் பண்ணிக்கங்க, நண்பரை கூப்பிட்றோம், வேணும், அது வேறு விஷயம். இவர்கள்ட்ட காட்டணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் வரும்போது இந்த சக்தியை இழந்துடுறோம். பெருமைப்படும் போது, அந்த பெருமைப்படும் பொழுது அதை நம்ம இழக்கிறோம். நமக்கு வழங்கப்பட்டிருக்கு, நமக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா மனிதனுக்கு இந்த உலகத்தில் ஒன்று கிடைக்கும் பொழுதுங்க, அது வெறும் பொருளாக மட்டும் கிடைக்காதுங்க, சக்தியாக நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு பொருளையும் உயிர் இருக்குது. புதுசாக ஒரு வீடு அவன் வாங்குறேன் கட்டணும்னு நினச்சி அவன் போகும்போது அந்த வீடு நிறையா ஒரு உயிரோட்டம் இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே முதல் அவன் வாசல் கட்டி முடிச்சு இன்றைக்கி தான் வீட்டுக்குள்ளே நுழையிறோம் அப்படிங்கிற உணர்வோடு அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது என்ன உணர்வு அவனுக்கு ஏற்படும்? அந்த மனிதனுக்கு எப்படி வந்து சேர்ந்தது? அது அவனுடைய எண்ணத்தின் படிமானங்கள், அது உயிர். அந்த உயிர் அவனுக்கு கிடச்சிருக்கு இல்லையா? அதை அப்படியே உள்வாங்கி அப்படியே இறக்கி தன்னுடைய அனைத்து உடம்புடைய உறுப்புகளுக்கும் செல்களுக்கும் அனுப்புகிற வேலையை மட்டும் செய்ய மாட்டேங்குது. அது பெரிய டெக்னிக்கில் தொழில்நுட்பம் இல்லை. அதை நீ மட்டும் நினச்சிக்கிட்டே இருந்தால் மட்டும் போதும். இப்படி நமக்கு ஒரு நல்ல வீடு கிடச்சிருக்கு, நம்ம ஒரு அருமையான வீடு, இயற்கை நமக்கு அழகான ஒரு இது கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நாம் அதை உள்வாங்கும்போது நம்மளை அறியாமையே என்ன நடக்குன்னா, இந்த இயற்கைக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய தன்மை வருது பார்த்தீங்களா? அதில் இன்னும் அப்சர்வேஷன் கூடும். அப்போ இந்த சக்தி ஆற்றல் இவனுடையதாகவே இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம்னா அதைத்தான் இழக்கிறோம். அதை இது ஒரு வீடு மட்டும் இல்லை, ஒரு சின்ன பொருள் கிடைக்கும்போது கூட அந்த எனர்ஜி அந்த சக்தி கிடைக்கும். எல்லாத்துக்குமே நன்றி உணர்வோடு இருக்கணும். அந்த உள்வாங்கி கொள்ளக்கூடிய தன்மை வேணும். இப்போ குழந்தைகள் படிக்குது, 10th +2 முடிச்சுட்டு நல்ல மார்க் எடுக்கணும்னு நினச்சி படிக்குதுங்க. அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டது வீணே ஆகவே ஆகாது. எந்த ஒரு மனிதனுடைய செயல்லையுமே ஒரு விளைவு இருக்குது, அது உயிரோட்டம். இந்த பாஸு நீ எதிர்பார்த்த இந்த மார்க்கு கிடச்சிருச்சுன்ன உடனே ஒரு உற்சாகம்னு வருது இல்லை? அது எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமாக இந்த பிரபஞ்சம் சேர்த்து வச்சு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அது கொடுத்துருது. அந்த கொடுக்கறதுனால தான் இந்த உற்சாகம் வருது.
அந்த உற்சாகத்தை நாம் அப்படியே முழிக்கணும். அப்படி தான் அதைத்தான் நம்ம இழந்துக்கிட்டே இருக்கோம். இது மாதிரி மனிதனுக்கு பல சந்தர்ப்பங்களில் சின்ன சின்ன விஷயங்கள் கிடைக்கிறதுலேருந்து கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. அப்போ இதெல்லாம் இன்பங்கள் தானே. இந்த இன்பங்கள் என்ன பண்ண மாட்டேங்கிறோம், சேகரித்து வைக்க மாட்டேங்கிறோம். கஷ்டங்கள் வரத்தான் செய்யுது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் அதை மட்டும் சேகரித்து வைக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 10,000 இன்னைக்கு தேவைப்படுது, ஆனால் திடீர்னு ஒரு 5,000 கிடைச்சிருது அப்படிங்கிறப்போ சரி இன்னொரு 5,000 கிடைக்கலையே அப்படின்னு கவலை தான் போடுறாரு ஒழிய பரவாயில்ல 5,000 கிடைச்சி சந்தோஷப்பட மாட்டேன். அதுதான் அதாவது நீ சொன்னது சரியான உதாரணம். 0வாக இருந்த நமக்கு 5,000 கிடச்சிச்சு. அப்போ 5,000லேருந்து இன்னொரு 5,000 கிடைக்கிறது ரொம்ப ஈஸி தானே, இயற்கை கொடுத்துருமில்ல அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வர மாட்டேங்கிறோம். நம்ம நம்ப மாட்டேங்கிறோம். நமக்குள்ள ஒரு நன்னம்பிக்கை வந்து நம்முடைய முந்தைய சமூகம் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த நம்முடைய தமிழ் சமூகம் எப்படி இருந்துச்சுன்னா, நன்னம்பிக்கையை மூலாதாரமாக வச்சு வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு நோய் பெருசாவெல்லாம் வரல. சின்ன 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 விஷயங்களை வந்து சின்ன சின்ன லெவலில் போயிடுச்சு. நம்ம இன்றைக்கி நன்னம்பிக்கையை விட்டுட்டு அவநம்பிக்கையை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து வித்தியாசமான வினோதமான நோய்களுக்கெல்லாம் நம்ம ஆளாகிட்டு இருக்கோம். நாங்கள் காமனாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மருத்துவ ரீதியாக உலகத்தில் எல்லா மருத்துவ முறைகளும் ஒன்றை மறுக்கவே முடியாத ஒரு விஷயம். த ரூட் காஸ் ஃபார் ஆல் டிசீஸ் இஸ் த சைக்கோசோமேட்டிக். மனித உடம்பில் ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் மனம் பிரதானமான காரணம். இந்த மனம் இது எல்லா மருத்துவ முறையும் ஏற்றுக்கொண்ட விஷயம், மறுக்கவே முடியாத விஷயம். இந்த மனம் என்ற ஒன்று விஷயம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உடல் கூட முழுமையாக நம்ம கையில் கொடுக்கப்படவே இல்லை. இந்த உயிர் நம்ம கையில் கொடுக்கப்படல, அது இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த மனம் என்ற ஒன்று அம்சம் இருக்குது பார்த்தீங்களா, அது நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதானமானது. அதை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும். அந்த நல்லபடியாக பார்த்துக்கிற அந்த நிலைக்கு பேர் தான் நன்னம்பிக்கை. அதுக்குன்னு பெருசாக நீங்கள் அதை செய்கிறது இதை செய்கிறது இந்த பயிற்சி செய்கிறது இதெல்லாம் தேவையில்லை. நன்னம்பிக்கையை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டே இருங்க போதும். நீங்கள் மனசை பற்றி பேசும்போது முக்கியமான விஷயம் கவலை எல்லாருக்கும். நீங்கள் கவலையை பற்றி நல்லாவே சொல்லியிருக்கீங்க, நல்லா பாசிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி. பட் சில பேருக்கு எதிர்காலத்தை நினச்சோ இல்லை வேறு சில விஷயங்கள் நினச்சோ பயம் வரும். இன்னும் சில பேருக்கு கோபம் வரும், அவங்களோட சூழலை கையாள தெரியாமல். இந்த பயத்தை எப்படி கையாளுறது, இந்த கோபத்தை எப்படி எதிர்கொள்கிறது? தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.